வணக்கம். தலைப்புச் செய்திகள். கோவை சூலூர் அருகே 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த கார்த்தி, மோகன் ஆகிய 2 பேர் கைது. கோவை மேற்கு மண்டல ஐஜி ரம்யா பாரதி அதிரடி நடவடிக்கை. கோவை சிறுமி கொலை வழக்கில் விரிவான விசாரணை மேற்கொண்டு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய காவல்துறைக்கு முதல்வர் விஜய் உத்தரவு. கரூர் மாவட்டம் கடவூர் அருகே மர்ம நபர் துப்பாக்கி சூடு, 10 இடங்களில் குண்டு பாய்ந்து விவசாயி காயம், மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. முதல்வர் விஜயுடன் எம்ஆர்எஃப் கோத்தாரி குழுமத்தினர் சந்திப்பு. தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் திட்டங்கள், முதலீடுகள் குறித்து விளக்கினர். 51,000க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்களுக்கு பணி நியமன கடிதங்களை பிரதமர் நரேந்திர மோடி வழங்கினார். தமிழகத்தின் அனைத்து கோவில்களும் தனது நேரடி கண்காணிப்பில் இருக்கும்படி பார்த்துக் கொள்வேன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் எஸ் ரமேஷ் பேச்சு. புல்வாமா தாக்குதலில் மூளையாக செயல்பட்ட தீவிரவாதி அம்சா புர்ஹான் சுட்டுக்கொலை. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரின் முஸ்பராபாத் பகுதியில் தெரியாத நபர்கள் தாக்குதல். அமைச்சரவையில் இடம்பெறுவது உறுதி செய்யப்பட்ட போது வன்னியரசை பரிந்துரைப்பதே சரி என முடிவு செய்தேன், விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேச்சு. 8000 ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யும் மெட்டா நிறுவனம், இதற்கான முதல் அறிவிப்பு சிங்கப்பூரில் உள்ள அதன் முக்கிய மையத்திலிருந்து வெளியானது. முதல்வர் விஜய் விரல் நுனியில் விவரங்களை வைத்துக் கொண்டு பல்வேறு திட்டங்களை மேற்கொண்டு வருகிறார். புதுச்சேரி விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் பெருமிதம். முதல்வர் விஜய் அறிவித்த 717 மதுக்கடைகளில் இதுவரை 436 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளது. மீதமுள்ள கடைகளை மூட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தி இருப்பதாகவும் அரசு தகவல். தாவேகா எம்எல்ஏவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட ராயபுரம் காவல் ஆய்வாளர் சிதம்பரம் பாரதி காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார். மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.